திருநள்ளாறு திருத்தலத்தில் பிரசித்தி பெற்ற தர்ப்பாரணேஸ்வரர் கோவிலில் தனிச்சந்நிதியில் சனீஸ்வர பகவான் அருள்பாலித்து வருகிறார். நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகின்றனர். கோவிலில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழா மிக விமரிசையாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டுக்கான பிரம்மோற்சவ விழா மே 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து விநாயகர் உற்சவம், சுப்பிரமணியர் உற்சவம், நால்வர் புஷ்ப பல்லக்கு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று தேரோட்டம் நடந்தது. இதை முன்னிட்டு அதிகாலையில் சாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதன்பின் சிறப்பு அலங்காரத்தில் மேளதாளங்கள் முழங்க உற்சவர்கள் தேரில் எழுந்தருளினர். அங்கு தீபாராதனை காட்டப்பட்டு தேரோட்டம் தொடங்கியது. இதையடுத்து சொர்ணகணபதி தேர் முன் செல்ல, அடுத்து சுப்பிரமணியர், மூன்றாவதாக பெரிய தேரில் செண்பக தியாகராஜர், நாலாவது நீலோத்பலாம்பாள், ஐந்தாவதாக சண்டிகேஸ்வரர் தேர் என பஞ்சமூர்த்திகளின் தேர்கள் மாட வீதிகளில் அணிவகுத்து சென்றன. காரைக்கால், திருநள்ளாறு மற்றும் சுற்றுப்பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் தியாகேசா தியாகேசா என விண்ணதிர பக்தி கோஷங்கள் எழுப்பி தேரை இழுத்தனர். பிரம்மோற்சவ விழாவில் நாளை சனிக்கிழமை சனீஸ்வர பகவான் தங்க காக வாகனத்தில் வீதியுலாவும், ஞாயிற்றுக்கிழமை தெப்போற்சவமும் நடக்கிறது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அல்னு கொடுங்க. எங்களோட எல்லா பதிவும் நோட்டிபிகேஷன்ஸ் மூலமா உடனுக்குடன் உங்களுக்கு தெரியவரும்.